வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இந்த வீடியோ வந்து 3 டேஸ்க்கு கம்பைன் பண்ணி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வில்லேஜ் சீரீஸ்க்கு தான் எண்ட் வீடியோ இது. ஊருக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணது. அப்படியே லக்கேஜெல்லாம் வச்சுட்டு செம்ம டயர்டு எல்லாத்துக்குமே, தூங்கிட்டோம் நாங்கள். மார்னிங் எழுந்திரிச்சு தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும். கேரளா த்ரூ வந்ததுனால இந்த அல்வா வாங்கிட்டு வந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லேட். அதில் நல்லா கெச்சப் வச்சு மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. காலேஜ் ஆன்லைன் லெக்சர் நடந்துகிட்டு இருந்ததுனால லெக்சர் அட்டென்ட் பண்ணிகிட்டே தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ஒர்க்கிங் எம்ப்ளாயி தான். சைடில் என்னோடய மாஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாயோட என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கணுன்ட்டு நாங்கள் டிமார்ட் தான் நான் அம்மா எல்லோரும் போயிருந்தோம். கார்லேயே போயிட்டு வந்துட்டோம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பக்கத்தில் இருக்க டிமார்ட் தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் தான். போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு நாங்கள். இது நெக்ஸ்ட் டே காலையிலேயே அவ்வளோ வெயில் இருந்தது. ஆனாலுமே நிறைய பேர் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்னால மோஸ்ட்லி எல்லாருமே மார்னிங்கே கிரிக்கெட் விளாட வந்துடுவாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் வீக்கெண்ட்ஸில் கிரிக்கெட்டோ இல்லை ஏதாவது அவுட்டோர் கேம் விளாட பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபைனலி எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த ஸ்லிப்பர் தான் நான் அன்றைக்கி அவசரமாக சிஎஸ்டி ஸ்டேஷன்லேருந்து வாங்கினேன் 200 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் என்னோடய மார்னிங் டீ, அது கூட இது ஊட்டி வரைக்கும்பாங்க, ஊட்டி பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அது நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாய் கூடயும் சாப்பிடலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு எனக்காக ஒரு தோசை, கொஞ்சம் சீஸ்லாம் போட்டு சாஸஸ் மயோனீஸ் போட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அது கூடயே என்னோடய ஃபேவரட் சாங் கேட்டுக்கிட்டே டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க், அதனால் கொஞ்சம் ரிலீஃபாக பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய ஃபேவரட் குல்ஃபியோட டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். போகையிலேயே அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி க்ளவுட் சன்செட் ஆகிற டைம் தான் நாங்கள் போகையில். நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணது வந்து ஈத் டைம். ரொம்ப லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நடுவில் பிஸியானதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. என்னோடய எக்ஸாம்ஸ் திருப்பி ஊருக்கு போகிறது எல்லாத்தினாலையும் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் சாட்டர்டே 3 o'clock ஒரு ஃபுல் வீடியோ வரும். மறக்காமல் அதை பாருங்கள். ஈவினிங் ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஹைவேல போனதுனால செம்ம வியூஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னா நெருல் ஸ்டேஷன்கிட்ட ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபுட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆனால் அன்றைக்கி செம்ம ஃப்ளாப் ஆச்சு எங்களுக்கு. ஸ்டேஷன் கிட்டே போய் ஸ்கூட்டி சுத்தமாக ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. ஏதோ இன்ஜினில் மிஸ்டேக் போல். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தா கேரேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எப்படியோ கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட நாங்கள் கிளம்புனோம். வீட்டுக்கு ரீச் ஆகவே 9 o'clock ஆகிட்டு. ஃபைனலி நாங்கள் ஒன்றுமே வாங்கலை. திருப்பி நாங்கள் வர டைம் எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதும் தான் நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். நைட் டைமில் வியூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணோம். இது வந்து சியூட்ஸ் கிட்டே இருக்கிற ஃப்ளாக் ஹோஸ்டிங் தான். இங்கே சிட்கோ ஆஃபீஸ் இருக்குது. அது பக்கத்தில் தான் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க எப்போவுமே. நைட்டுனால நல்லா காற்றுல அது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருந்தது. நான் நைட்டில் ஷூட் பண்ணனால அவ்வளோ கிளியராக இருக்கான்னு தெரில. நான் பார்க்க நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் சிட்கோ ஆஃபீஸ் இருக்குது. நைட் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரையில். ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் 9:30 அரவுண்ட். இது வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டே மார்னிங் தான். எனக்கு பிடிச்ச இடியாப்பம், அது மேலே தேங்காய் பூ போட்டு அது மேலே சூடாக வச்சுருந்த பால் அப்புறம் சீனி சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இடியாப்பத்தோட சிக்கன் கிரேவி, பாயா அது மாதிரி பிடிக்கும். பட் எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட். இன்றைக்கி மார்னிங் என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் திருப்பி லாகின் பண்ணி ஒர்க் கண்டினியூ பண்ணணும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாட்டா பாய்.